ஏமா இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க? ஏண்டி, நான் எங்க நிக்கணும் எங்க உட்காரணும்னு கூட உங்ககிட்ட கேட்டுதான் நான் செய்யணுமா? ஏமா கோவப்படுற? நீ இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு அக்கா சொல்லிட்டு இருந்தா. அதான் சாப்பிட வாமான்னு கூட்டிட்டு போக தேடன. இங்கெல்லாம் வந்து உட்கார மாட்டேன்னு கேட்டா என்ன திட்டுற? அதான் இப்ப குறை. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். அம்மா அம்மா, என்ன பண்றீங்க இங்க ரெண்டு பேரும்? அததான்க்கா நானும் கேட்டுட்டு இருக்கேன். காலையில இருந்து அம்மா சாப்பிடவே இல்ல. இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா என்ன திட்டுறாங்க. நீ போ, நான் கூட்டிட்டு வரேன். சரிக்கா. என்னாச்சுமா? ஏன் இப்படி தனியா வந்து உட்கார்ந்துருக்க? தனியா இருக்கணும் தான் கடவுள் என் தலையில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டானே. இந்த வருத்தத்தை நீ அப்பவே காட்டியிருக்கணும். இப்ப காட்டி என்ன பிரயோஜனமா? நான் என் வருத்தத்தை காட்டி என்ன பிரயோஜனம் ரஜினி? சொல்லு. சரி, இப்ப எதுக்கு நீ இங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அத சொல்லு. இந்த வீட்டை நினைச்சு வருத்தப்பட ஒன்னா ரெண்டா? நடக்கிறது பூரா அப்படித்தான் இருக்கு. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? நானும் ஒண்ணு சரி பண்ணிட்டு தானே இருக்கேன். நான் ஒண்ணு குத்த சொல்லல ரஜினி. இருந்தாலும் என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. போனவன் போயிட்டான்னு எல்லாரும் அப்படியே விட்டுட்டீங்கல்ல. அவன் எங்க போனானோ, என்ன பண்றானோ, சாப்பிட்டானோ இல்லையோன்னு பெத்த வயிறு துடிக்குது. அம்மா சொன்னா இப்படி கோவப்படுவியேன்னுதான் நான் இப்படி தனியா வந்து உட்கார்ந்துருக்கேன். அவன் ஒண்ணு பிச்சை எடுக்க போல. சாப்பிடாம தூங்காம கஷ்டப்படுறதுக்கு 15 லட்சம் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். நல்ல நிம்மதியா ஜாலியா தான் இருப்பான். போதுமா? உன் டென்ஷன் இப்ப முடிஞ்சு போச்சா? நேரங்காலம் பார்க்காம ஓடி ஓடி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம்மா. அது எனக்கு வேணும்னு கூட நினைச்சதில்ல. ராதிகா கல்யாணத்தை நல்லபடியா நடத்த இந்த பணம் உதவுமேனு எவ்வளவு சந்தோஷமா எடுத்துட்டு வர சொன்னேன். உங்க புள்ளதான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்த போறான்னு சொல்லி குறுக்க பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு இப்ப அவன் சாப்பிட்டானான்னு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் எப்படிமா மனசு வருது? ரஜினி, பேசாதம்மா. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பணம் போச்சேன்னு நான் சாப்பிடாம தூங்காம மனசு நொந்து போயிருக்கேம்மா. அத பத்தி உனக்கு யோசிக்க முடியல? நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேசக்கூட முடியல. ஓடி போன உன் புருஷன், உன் புள்ளன்னு அந்த வீணா போனவங்களுக்காக சாப்பிடாம உட்காந்து அழுதுட்டு இருக்க. இப்படியே சாப்பிடாம தூங்காம உட்காந்து அழுதுகிட்டே இரு. உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா உன் புருஷனும் உன் புள்ளையும் வந்து பார்க்க போறாங்க. என்னடி பண்ண சொல்ற? என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. என் பிள்ளைங்க வாழ்க்கையும் இப்படி நிம்மதி இல்லாம ஆயிடுச்சேன்னு எல்லாத்தையும் நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உடம்புக்கு ஏதாச்சும் வந்து நான் போயிட்டா கூட உனக்கு ஒரு சும குறையும்ல. அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? எங்களுக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா சொல்லு? எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இப்ப என்ன, உன் புள்ள எங்க இருக்கான்னு தேடணும், அவ்வளவுதானே? ரஜினி, முரளியை கண்டுபிடிக்க முடியுமா? போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. போலீஸ்லயா? ஆமாமா, லட்சக்கணக்கில் பணத்தோடல ஓடி இருக்கான். அதனால முதல்ல அவனுக்கு ஏதாச்சும் சிக்கல் வராம இருக்கணும். நம்ம போலீஸ்க்கு போறதுதான் நல்லது. போலீஸ்லயா? நீ எந்திரிச்சு வா. இப்படி தனியா உட்காந்து எதையாவது யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. வந்து முதல்ல சாப்பிடுவா. நீ இப்படி எல்லாம் சாப்பிடாம இருக்காத சொல்லிட்டேன். வாமா. சார், சொல்லுமா. இன்ஸ்பெக்டர் பார்க்கணும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சாருக்காரு உள்ள போய் பாருங்க. போங்க. சார் உட்காருங்க.
சொல்லுங்க. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். இங்க வர்றவங்களாம் அதுக்கு தான் வருவாங்க. மொட்டையா கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் விஷயமா. என்னம்மா நீ ஒத்த வரியாவே பேசிட்டு இருக்க? இன்னைக்குள்ள சொல்லி முடிச்சிருவியா? மிஸ் ஆனது யாரு? பேரு, ஊரு, வயசு எல்லாத்தையும் சட்டுன்னு சொல்லி முடிங்க. பேரு முரளி, 21 வயசு. ஓ, அப்ப குழந்தை காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவன் என் தம்பி சார். சரி, என்ன பண்ணிட்டு காணாம போயிட்டான்? ஐயா, என்னம்மா இது? கம்ப்ளைண்டே இவ்வளவு ஜவ்வா இழுத்தா கேஸ் எப்படி இழுக்கணும் தெரியலையே. ஒரே மூச்சுல மொத்த விவரத்தையும் சொல்லி முடியுமா? சார், என் தங்கச்சி கல்யாணத்துக்காக வச்சிருந்த 15 லட்சம் பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வான்னு அனுப்புனேன். பேங்க்ல போய் பணம் எடுத்தான், ஆனா வீட்டுக்கு வரல. அவன் தான் பணத்தை எடுத்துட்டு போயிருக்கான்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? அப்ப ஏற்கனவே பொறுக்கி பயலா தான் இருந்திருக்கான். அதான் அவன் தூக்கிட்டு போயிட்டான்னு உறுதியா சொல்றீங்க. கூட பிறந்தவங்க கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணம்னு கூட யோசிக்காம தூக்கிட்டு ஓடி இருக்கான் உருப்படாத பய. அவன் மட்டும் கிடைக்கட்டும், கைய காலை உடைச்சு வீட்டுக்கு அனுப்புறேன். சார் வேண்டாம் சார், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏற்கனவே அவனை காணும்னு அம்மா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுக்கு போலீஸ் எஸ்கார்டு போட்டு பத்திரமா மரியாதை கொடுத்து அவனை கார்லயே கொண்டு வந்து விடுட்டா? சார், படிச்சவங்க தானே நீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களே கிரிமினலுக்கு சப்போர்ட்டா இருந்தா ஊரு உருப்பிட்டுரும். அவர்கிட்ட போய் டீட்டெயில சொல்லுங்க. அப்படியே அவன் போட்டோ இருந்தா கொடுத்துட்டு கிளம்புங்க. அவன் கிடைச்சா உங்களுக்கு தகவல் சொல்றோம். கிளம்புங்க. தேங்க்யூ சார். வடிவு. அக்கா வாங்கக்கா, உள்ள வாங்க. எப்படிக்கா இருக்கீங்க? உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்க. இப்ப பரவாயில்லம்மா. உட்காருங்கக்கா, உட்காருங்க. என்னாலதான்க்கா வந்து பார்க்க முடியல. அதனால என்ன வடிவு, உன்னை பத்தி தெரியாதா? வீட்டு ஆம்பளைங்களை மீறி என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் இப்ப நல்லா இருக்கேன். ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துட்டு கூப்பிடுற தூரத்துல வீட்டையும் வச்சுக்கிட்டு உரிமையா வந்து போக கூட வழி இல்ல. நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். வீட்டுல இருக்கிற ஆம்பளைய வில்லனை காட்டுறதுக்கு கட்டின பொண்டாட்டியே போதும். வெளியே இருந்தாலும் ஆள் வரவே வேண்டாம். நீ ஏண்டி முடிச்சுக்கிட்டு நிக்கிற? காஃபி கொண்டு வர தானே போன. போய் காஃபி எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வந்துடுறேன். நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. அப்புறம் என்ன திடீர்னு இந்த பக்கம்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு தள்ளி இருக்கிறது சொல்லுங்க? என்ன இருந்தாலும் அப்படியே அத்துக்கிட்டு போற சொந்தமா? எவ்வளவு கோவமா இருந்தாலும் நாங்க உங்க வீட்டுக்கு வராமலா இருக்கோம். அன்னைக்கு கூட உங்க சம்பந்தி வீட்டுல போய் அவ்வளவு அசிங்கப்பட்டோம். மறுநாளே உங்க வீட்டுக்கு வந்துட்டு தானே போனேன். அக்கா இந்தாங்க, இதை குடிங்க. சரி விடுங்க, எத்தனை நாள் தான் இப்படி பழச பத்தியே பேசிட்டு இருக்கிறது? ஏய், பழசெல்லாம் மறந்தா அவன் மனுஷனே கிடையாதுடி. மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயங்களை மறந்துடலாமே. எங்களுக்கும் உங்களை விட்டா வேற யார் இருக்கா? நீங்க தானே இப்ப குடும்பத்துக்கு மூத்தவரு. இதத்தான் வருஷ கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் அப்படியே காத்தோட போயிடும். செயல்ல ஒண்ணுத்தையும் காணுமே. இதுல இவளுக்கு சந்தோஷத்துல அப்படியே பூரிப்பு வேற. அந்த அளவுக்கு மரியாதை தெரிஞ்சவங்களா இருந்தா கல்யாண பேச்ச ஆரம்பிச்ச உடனே என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும்ல. செஞ்சீங்களா? இல்லையே. உங்களை ஒதுக்கணும்னு நினைச்செல்லாம் ஒன்னும் பண்ணல. திடீர்னு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. அப்பவே பொண்ணு பிடிச்சு போய் எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. நாங்களும் எதிர்பார்க்கல. இப்போ ரஜினி கல்யாணத்தை நடத்த ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா.
இதுல முரளி வேற கல்யாணத்துக்குன்னு வச்சிருந்த 15 லட்சத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். என்னக்கா சொல்றீங்க? நம்ம முரளியா அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடனா? என்னக்கா இப்படி பண்ணிட்டான்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க தான் உதவி செய்யணும். அப்படி வாங்க வழிக்கு. நீங்க மட்டும்தானே வந்திருக்கீங்க. மொத்த குடும்பமும் இப்படி என் காலில் வந்து விழுந்து கெஞ்சறத பார்க்க தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அக்கா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இன்னும் எதுக்குங்க யோசனை பண்றீங்க? ஏய், நாளையும் யோசிக்கணும்டி. உன்ன மாதிரி அக்கா சொல்றாங்க, தங்கச்சி சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட முடியாது. இப்ப கூட எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு வரல. அவங்களுக்கு ஒரு வழியும் இல்லைன்னு தான் இங்க வந்திருக்காங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க மேல எங்களுக்கு நிறைய மரியாதை இருக்கு. அந்த மரியாதை இருந்தா இந்த கல்யாண ஏற்பாட்டை பண்ணவங்களும் என்கிட்ட வந்து பேசிருக்கணும். உங்களை எதுக்கு அனுப்பி வச்சாங்க அந்த மகாராணி? அது சொந்த சித்தப்பங்கிட்டியே அவ்வளோ ஈகோ அவளுக்கு. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு முழு பொறுப்பும் அவதானே. நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் சித்தப்பா, நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்க சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை நான் சிறப்பா நடத்தி காமிக்கிறேன். அதை விட்டுட்டு அவகிட்ட நான் பேசுறேன். அவ உங்களை பார்க்க வருவா. நீங்க தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். வரட்டும், பார்க்கலாம். ரஜினியை கண்டிப்பா வந்து பேச சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. நான் வரேன் வடிவு. சரிங்கக்கா. பணத்தை தூக்கிட்டு மாப்பிள்ள சிறப்பான காரியத்தை தான் செஞ்சிருக்கான். ஐயோ, ரஜினி வேற இங்க உட்கார்ந்திருக்காளே, என்ன பண்றது? எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? சொல்லாமே இருக்க முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். கடவுளே. அம்மா, ரொம்ப நேரமா உன்னை காணவே இல்லையே, எங்க போன? என்னம்மா, ஏன் தயங்குற? எங்க போயிட்டு வரந்தானே கேக்குறேன். அது அது வந்து ரஜினி, உன் சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கயா? என்னம்மா நீ, எதுக்கு அங்க போன? என்னமோ தெரியல, புதுசு புதுசா நடக்குதுங்களா? இதுல என்னடி புதுசு? எல்லாம் ஒன்னா இருந்து வாழ்ந்த குடும்பம் தானே. ஏதோ மனஸ்தாபம், அதுக்குன்னு அப்படி இருந்துட முடியுமாடி? என்னைக்கா இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு விட்டு போகாதுமா. அப்படி நினைச்சு அவர் இந்த குடும்பத்துக்கு என்னைக்காச்சு ஏதாவது நல்லது பண்ணிருக்காரா? இத்தனை வருஷம் இல்லாம இப்ப அங்க போய் ஆகணும்னு என்ன அவசியம் வந்துச்சு உனக்கு? வீட்ல இப்படி ஒரு விசேஷம்னு வரும்போதுதான் விட்டு போன உறவெல்லாம் கூடுவாங்க. உன் சித்தப்பா கொஞ்சம் கோவக்காரர் தான். ஏதாவது ஒண்ணுனா வந்து நிக்கிறாருல்ல. அவர் வந்து நிக்கிறாருன்னு பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. எதுக்காக வந்து நிக்கிறாருன்னு யோசிக்க மாட்டீங்களா? அன்னைக்கு அரவிந்த் வீட்டுக்கு வந்து பிரச்சனையை பெருசு பண்ணதே அவர்தான். இன்னும் அவரை எப்படிதான் நம்புறீங்களோ, திருந்தவே மாட்டீங்களாமா? என்னக்கா நீ இப்படி பேசுற? அன்னைக்கு சித்தப்பா மட்டும் ஸ்ட்ராங்கா 4 வார்த்தை கேட்கலனா நம்ம மானம் மரியாதை எல்லாமே போயிருக்கும். இவளுக்கு ஏன் தான் இதெல்லாம் புரிய மாட்டேங்குதோ. சரி, இப்ப அவர் வீட்டுக்கு போனீங்களே, அப்படி என்ன மரியாதை கொடுத்துட்டாங்க சொல்லுங்க? என்ன மதிக்கல, என்கிட்ட ஒன்னும் கேட்கல, எல்லாத்தையும் நீங்களே முடிவெடுத்து செஞ்சுட்டீங்கன்னு லிஸ்ட் போட்டு குறை சொல்லிருப்பாங்களே. அப்படித்தான் சொன்னாரு. ஆனா நீ இந்த கல்யாணத்தை நடத்த எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொன்னதும் உனக்கு உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. அம்மா, ஏன் என்ன இப்படி கேவலப்படுத்துறீங்க? யார்கிட்டயும் உதவி கேட்காம இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். நம்மள அசிங்கப்படுத்துறவங்க கூடவே போய் இப்படி எல்லாம் பேசிட்டு வந்திருக்கியே. ஏய், நீ என்னடி இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற?
என்ன பேசுன? இந்த கல்யாணத்தை நடத்த நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன பத்தி கவலைப்படல நீ தானே கேட்ட. என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சது உன் சித்தப்பாவும் மாமாவும் தான். அதான் அங்க போய் உனக்காக நான் உதவி கேட்டேன். என்னால சத்தியமா முடியலம்மா. நான் ஒரு வேலையை எப்படிலாம் செய்யணும்னு பிளான் பண்ணி பண்ணும்போது என் போக்கிலேயே விட்டா அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவி. அக்கா, அம்மா இப்ப என்ன பண்ணாங்க? பணம் எடுக்க அனிதாவை அனுப்பும் போது பேசாம இருந்திருக்கலாம். முரளி அனுப்பியே ஆகணும்னு சண்டை போடாம இருந்திருந்தா இந்த பண பிரச்சனையே வந்திருக்காது. என்னமோ நான் என்ன செஞ்சாலும் தப்பாகுது, செய்யலனாலும் தப்பாகுது. தப்போ சரியோ, நான் போய் உன் சித்தப்பா கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். நீ போய் பேசினா அவர் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அக்கா, அம்மா பெரியவங்க. அவங்க எந்த ஈகோவும் பார்க்காம உனக்காக தானே சித்தப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்காங்க. நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? சித்தப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா இப்ப என்ன? ராதிகா, இந்த கல்யாணத்துக்காக யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு போ. என்ன அண்ணாச்சி கால் பண்றாரு? அண்ணாச்சி வணக்கம், சொல்லுங்க. எல்லாம் ரெடியா இருக்காமா? ஆமா அண்ணாச்சி, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அப்ப நான் வந்துடுறேமா. சரிங்க அண்ணாச்சி. நீங்க வரும்போது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்கும். வந்து கையெழுத்து மட்டும் போட்டு அனுப்பிடலாம். லேட் ஆயிடாதமா? இல்ல, லேட்ல ஆகாது. சரிமா ரஜினி, அப்ப நான் வச்சிடுறேன். ஓகே அண்ணாச்சி. இன்னும் ½ அன் ஹவர் தான் இருக்கு. ஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஃபைல இங்க தானே வச்சிருந்தேன், எங்க போச்சு? எங்க போச்சு? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் இங்கதான் வச்சிருந்தேன். ஆனா காணுமே, எங்க போயிருக்கோம்? அக்கா, என்னாச்சு பாரு, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இது முக்கியமான ஆபீஸ் ஃபைல். இத வச்சு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. உனக்கும் உன் புருஷனுக்கும் தான் பொறுப்பு இல்லனா பிள்ளைங்களையும் அப்படியே வளர்க்காத. பசங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு உன்னால பார்க்க முடியாதா? உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நான் பார்த்து எல்லாமே சரியா தானே செய்யறேன். எனக்காக இந்த சின்ன விஷயத்த கூட கவனமா பாத்துக்க முடியாதா? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்களோ புரியல. சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். சாரி ரஜினி. நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டு போயிடுவீங்க. இன்னைக்கு மட்டும் இந்த ஃபைல் மிஸ் ஆயிருந்தா ஆபீஸ்ல என் சீட்டை கிழிச்சு என்ன அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து நடு தெருவுல நிக்கணும். இனிமே இந்த மாதிரி எதையாவது எடுத்து 2 பேரும் விளையாடுனீங்க அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன். வீட்ல விளையாட எவ்வளவு திங்ஸ் இருக்கு. ச்சே, ஏற்கனவே லேட்டு, கிளம்புற நேரத்துல இந்த டென்ஷன் வேற. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அவ பொருளை தொடாதீங்கன்னு. சொன்னா கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? என்னக்கா பண்ற? பின்ன பார்த்தாலே எப்படி பேசிட்டு போறான்னு. இல்ல எத்தால எழுத்து வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. நிறுத்துப்பா. சார் நான் மீடியாவில் தான் சார் ஒர்க் பண்ணுறேன். சார்ட்ட போய் பேப்பர்லாம் காட்டியிருக்கணுங்க. ஓகே சார். நிறுத்துமா வண்டியை நிறுத்து. என்ன சார்? சாரை போய் பாருங்க. போங்கம்மா போய் பாருங்க. வண்டியை ஓர விடுமா. ஆர்சி புக்கு லைசன்ஸ் எடுமா.
என்னையா இன்சூரன்ஸ் முடிஞ்சு போன பேப்பர் காட்டுறேன் கிளம்பணும் டெலிவரி பண்ண மாட்டியா இருக்கீங்க சார்? என்னையா இந்த ஆள் ஓவரா ரூல்ஸ் பேசுறாரு, என்னன்னு வந்து கேளுங்க சார். இந்த வரேன். வாங்க சார். எக்ஸ்பிரி ஆன பேப்பர் காட்டுறாரு சார். இவரால் நிக்க முடியாத, சீக்கிரம் பார்த்து அனுப்பிடுவாங்க. என் பேப்பரும் கரெக்டா வச்சுக்க மாட்டியா நீ? வண்டிக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி எத்தனை மாசம் ஆச்சு பாரு. கட்ட மட்டும் பேசுற. இது என்னையா அது? பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணாம இருக்கா? எல்லாத்தையும் தப்பா வச்சுக்கிட்டு ஓவரா பேசுறேன் சார். என்னையா அது? வண்டியோட வருஷம் கூட பாராயிருக்கு. கடவுளே